வைரல் ஃபிஷ் கறி தான் இன்றைக்கி சிம்பிளாக ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் எல்லாம் இருக்கும்போது எவ்வளோ குழம்பு செஞ்சாலும் மீந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சோம்பு பவுடர், கொரியாண்டர் பவுடர், சீரக பவுடர் ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போது புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். திக்காக கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும். இப்போ புளி நல்லா திக்காகி வரணும். இப்போது சால்ட் மட்டும் சேர்த்து புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். திக்கானதாக கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணலனாலும் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் எந்த டைப் ஃபிஷ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போது சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி விட்டுடலாம் உடனே. அப்போ தான் மசாலா ஒட்டும். அதனால் திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலரே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு மூடி இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ரைஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்குமே சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஃபிஷ் நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு சேர்த்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.